எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சண்முகம்பாறை மலைவாழ் மக்கள் கிராமத்தில் இருக்கோம். இது அண்ணனோட வீடு. இந்த குடிசை வீட்டில் தான் அவர் வாழ்கிறாரு. இங்கே வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சதில்ல, இந்த மழை பெஞ்சதில் என்ன ஆச்சுன்னா இங்கே ஒரு மரம் இருக்குது, பெரிய மரம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய மரம் இருக்குது. இந்த மரத்தோட வாது வந்து உடஞ்சிருச்சு. உடஞ்சி இந்த வீட்டு மேலே விழுந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக அமுத்திடக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கட்டையை வச்சு சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க. இது இல்லைன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கும். விழுந்து 3 நாள் இருக்குங்களா? 3 நாள். ஓகே. ஆனால் அந்த மரத்து கவட்டையில் வந்து தண்ணி அதிகம் ஒழுகிட்டு இருந்துச்சுன்னா இந்த மரம் வந்து வெடிக்குது. ஓ ஓ இது முள்ளு மரம். முள்ளு மரம். இது என்ன முள்ளு மரம்? கொடசீத்தா முள்ளு. ஓ இது வந்து கொடசீத்தா முள்ளுன்னு ஒன்று இருக்கா? ஆமாம். இது பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது. தலையில் விழுந்துருவோன்னு பயமாக இருக்குது. ஃபுல்லாக முள்ளாக இருக்குது. இப்போ இந்த முள் பயங்கரமாக குத்துமோ? ஆமாம். இது பூராமே நெட்டுக்கு நெட்டாக வெறும் முள்ளாக தான். இங்கே பிடிக்கலாங்களா? போகிறோம். ஓகே. உடம்புல குத்துனாலும் இது தெரியுமா? தெரியாது. சின்னதாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. இது குளவியோட கொடுக்கு மாதிரி இருக்குது. அரசு அதிகாரிகள் வந்து இந்த சண்முகம்பாறை மலைவாழ் மக்களுக்கு ஒரு நல்ல இடம் கொடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா இந்த மக்கள் ரொம்ப பாவம், ரொம்ப நல்லவங்க. நன்றி. நன்றி.